கடந்த ஆண்டு ஃபைனலுக்கு அசால்ட்டாக சென்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் இந்த ஆண்டு பிளே ஆஃபுக்கு முன்னேறுவதே பெரும்பாடாக உள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அணிகளில் எஸ்ஆர்எச்சும் ஒன்று. ஐபிஎல் வரலாற்றில் 300 ரன்களை அடிக்கும் முதல் அணியாக இருக்கும் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் ஓப்பனிங்கில் அசத்திய அந்த அணி அடுத்தடுத்த தோல்விகளால் துவண்டு போய் கிடக்கிறது. என்றாலும் கடைசியாக பஞ்சாப் அணியை வீழ்த்தியதால் எப்படியும் பிளே ஆஃப் சென்று விடலாம் என்று ஸ்கெட்ச் போட்டு வருகிறது. இந்நிலையில் எஸ்ஆர்எச்சின் பேட்டிங் ஆர்டரால் நொந்து போன உரிமையாளர் காவிய மாறன் சத்தமில்லாமல் சம்பவம் ஒன்றை செய்துள்ளார். காயத்தால் விலகிய ஆஸ்திரேலிய வீரர் ஆடம் ஜம்பாவுக்கு பதிலாக ஆர்சிபி வீரர் ஸ்மரன் ரவிச்சந்திரன் தட்டி தூக்கி இருக்கிறார். ஐபிஎல் தொடரின் ஆரம்பத்தில் இருந்தே ஸ்மரன் பெங்களூரு கேம்பில் தான் இருந்தார். ஆனால் ஏலத்தில் எடுக்காததாலும் வீரர்கள் யாருக்கும் காயமில்லை என்பதாலும் ஆர்சிபியால் அவரை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. 21 வயதாகும் ஸ்மரன் ஆர்சிபி பயிற்சி முகாமில் வெறும் 33 பந்துகளில் 88 ரன்களை குவித்து அசத்தினார். முதல் தர போட்டிகள் மட்டுமின்றி உள்ளூர் T20 தொடர்களிலும் இவரின் பேட்டிங் சிறப்பாக உள்ளது. குறிப்பாக பஞ்சாபுக்கு எதிரான போட்டிகள் டபுள் செஞ்சுரி அடித்து சாதித்துள்ளார். இதை பார்த்த காவிய மாறன் கழுகு போல காத்திருந்து அவரை 30 லட்சம் ரூபாய்க்கு தட்டி தூக்கியுள்ளார். ஹைதராபாத்தின் பலமே பேட்டிங் தான் என்பதால் அதற்கு மேலும் வலு சேர்ப்பது போல ஸ்மரன் உள்ளே வந்துள்ளார். அவரின் வரவு ஹைதராபாத்தின் பிளே ஆஃப் கனவினை நனவாக்குமா?